அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த டோட்டல் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2026ஓட ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் இது வரைக்கும் ஜிஎஸ்டி கலெக்ஷன்லேயே ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.43 லேக் crore அதனுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன். சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் பிளான்ட் வில் பி செட்டப் இன் கண்ட்லா, குஜராத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் பிளான்ட் எங்கே வரப்போகுதுன்னா கண்ட்லாவில் வரப்போகுது. ஓகேவா? ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா வில் பி யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் கிரீன் மெத்தனால் இன் திஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரீன் மெத்தனால் பிளான்ட்ல எதை யூஸ் பண்ண போறாங்க, எதை யூஸ் பண்ணி கிரீன் மெத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னா ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோராவை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் எப்போ வந்திருக்குன்னா 1971 வந்திருக்கும். சரியா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கருவை கலைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப் டு 20 வீக்ஸ் வரைக்கும் ஒரு கருவை கலைக்கணும் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி நம்ம கலைச்சிடலாம். ஓகேவா? 20லேருந்து 24 அப்படின்னா 2 ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட அப்ரூவல் தேவைப்படும். இது 20 to 24 வீக்ஸ் தான். ஆஃப்டர் 24 வீக்ஸ் 24 வாரத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு மெடிக்கல் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா 157th ரேங்க்ல இருக்கும். அவுட் ஆஃப் 180 கண்ட்ரீஸில் 157th ரேங்க்ல இருக்கணும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.